இது என்னோட கோய் ஃபிஷஸை வளர்க்குற ஒரு சின்ன டேங்க் செட்டப். வளர்க்க ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. மீன் நல்லா பெரிய சைஸாக வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு சேஞ்ச் த ஃபில்டர். இந்த சின்ன ஃபில்டர் தான் நான் இத்தனை நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதை நான் வாங்கி 5 இயர்ஸ்க்கு மேலே ஆக போகுது. 2021 அக்டோபரில் வாங்கினேன். அது இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ குயிக்காக அந்த செட்டப்பெல்லாம் பிரிச்சுட்டு டேங்க் இந்த கோய் கோல்டெலாம் வளர்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காகும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணணும், இல்லை நல்ல ஃபில்ட்ரேஷன் இருக்கணும். நான் கேனிஸ்டர் ஃபில்டர் போகலாம், பட் இந்த ஃபில்டர் தான் இத்தனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக டஸ்ட்டு. பட் இது ஸ்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் 3-4 மந்த்ஸ் ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். இப்போது நல்ல காஸ்ட்லியான ஒரு ஃபில்டர் போட்டிருக்கேன் வாட்டர் ஃபால்க்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் 2500க்கு மேலே கியூபோன் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நம்ம தண்ணியை இந்த ட்ரம்முக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த டேங்க்குக்கு வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரம்மில் இப்போ பிளான்ட் செட்டப் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வச்சுருந்த அந்த அம்பர்லா பம்ப் பிளான்ட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. இது வாட்டர் பிளான்ட் தான், பட் இருந்தாலும் நான் 15 சென்டிமீட்டருக்கு சாயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுக்கு இந்த மாதிரி மண்பானை ஓடு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த மாதிரி ஊரில் பண்ணுற செட்டப் எல்லாமே லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் லோ காஸ்ட். ஸோ எனக்கு இது ரிசல்ட்ஸும் நல்லா இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எதுவுமே பிராண்ட் ஐட்டம் கிடையாது. ஒன்லி நீங்கள் பம்புக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இவ்வளோ தான் மொத்த செட்டப்பே. பம்பில் இருந்து அந்த ப்ளூ கலர் ட்ரம்முக்கு வாட்டர் லோட் ஆகி அங்கேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வாட்டர் பெண்ணி ஒட்டுக்கும் அண்ட் டேரெக்டாக அந்த டேங்க் உள்ளே ஃபால் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அந்த குட்டி பம்பே என்கிட்ட 5 இயர்ஸ் கிட்ட லைஃப் வந்துச்சு அண்ட் ஸ்டில் ஒர்க்கிங். இந்த பம்ப் அதை விட காஸ்ட்லி, குவாலிட்டியானது. ஸோ டெஃபினட்டாக நல்ல லைஃப் வரும். இது எனக்கு 2 விஷயத்தில் ஹெல்ப் பண்ண போகுது. ஒன்று வாட்டரோட குவாலிட்டி, ஸோ ஃபில்ட்ரேஷன் நல்லா பக்கவாக இருக்க போகுது. ஏன்னா இவ்வளோ பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைக்கிளுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ஃபிஷ்ஷோட ஆக்சிஜனேஷன். தண்ணி இப்போதைக்கு கலங்களாக தான் இருக்கும். பட் நம்ம பம்பை ஒரு 3 டேஸ் கண்டினியூவாக ரன் பண்ணோன்னா நல்லா பியூராக கன்வெர்ட் ஆயிரும். வாட்டரும் நல்லா சைக்கிள் ஆயிரும். இதை செட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே நான் சென்னைக்கு வந்துட்டேன். பட் சென்னை ஒரு 14 டேஸில் எனக்கு ரொம்ப பேட் நியூஸ் வந்துச்சு. இருக்க எல்லா ஃபிஷ்ஷும் இறந்துடுச்சு, வயிறு வெடிச்சு, என்ன ரீசனே தெரிலன்னு சொல்லிட்டு. நான் இந்த ஃபிஷ்ஷஸை லாஸ்ட் 2 இயர்ஸாக வளர்த்துட்ருக்கேன். அண்ட் தண்ணியை அட்லீஸ்ட் ஒரு 15 டைம்ஸாவது ஃபுல்லாக மாற்றிருப்பேன். பட் இந்த வாட்டி இப்படி ஆனது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல.